தியானம் ஒரு அருமருந்து அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப கம்மியான விலை தான். ஒரு இந்த புத்தகத்தோட விலையை வந்து ₹6 தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம். யார் வேணாலும் வாங்கி படிக்கலாம். ராஜயோக தியானம் பற்றிய அதிமேலான தியானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றிய விளக்கங்கள் வந்து தெய்வீக குணம் பூங்கொத்து. தெய்வீக குணம் பூங்கொத்து. அதாவது சாதாரணமாக குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குணம் உள்ள மனிதர்கள் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து தெய்வீக குணம், தூய்மை, இனிமை, எளிமை, பணிவு, வெற்றி, தியாகம், தைரியம் கொடுக்கின்ற நல்ல குணங்களால் மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறப்பை ஒரு மனிதன் அடைய முடியும்ன்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வந்து இன்றைய சிந்தனைக்கு ஆங்கிலத்தில் வந்து தாட் ஃபார் டுடேன்னு ஒரு புத்தகம் தமிழாக்குனது. இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் கண்விழிப்பதுமே நம்மளுடைய முற்போக்கான சிந்தனைகள், பாசிட்டிவான எண்ணங்கள் எப்படி ஒரு மனிதன் கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டு மிக அழகாக இருக்குது. இதனுடைய விலையும் ரொம்ப கம்மி தான். விலை குறைவான விலையில் நீங்கள் வந்து சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இது வந்து தியானமும் ஞானமுத்துக்களும் தியானம் செய்வதற்கான எண்ணங்களை எளிமையாக இயல்பாக எப்படி எழுப்புவது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மிக குறைந்த விலையில் இது குறைந்த விலை. இது வந்து மாணவர்களுக்கான ஒரு எளிமையான குறிப்பேடு தான் நம்ம சொன்னோம். மாணவா மலர்ந்திடு மகிழ்ந்திடு அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இது மாணவா மலர்ந்திடு மகிழ்ந்திடு அப்படிங்கிறது. அதனுடைய விலை எவ்வளோதுங்க? இந்த விலை வெறும் ₹6 தான். ₹6 தான். நீங்கள் வாங்குறதுக்கு எளிதாக இந்த பதிப்பகத்திலேயே இந்த ₹6 புக்கு கிடைக்கிறது இந்த ஒரு பதிப்பகமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள்ங்கய்யா. எளிய மக்களுக்கும் ஒரு சிறிய பள்ளி மாணவர்களும் வந்து வாங்கி பயன்பெறணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அது வந்து மனசாந்தி, மன அமைதியை அடைவது அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மன அமைதியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது வந்து இது சீராக ஓடும் நீரோடை போல மனிதனுடைய வாழ்க்கை நிலை இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை வந்து சந்திரனை போன்ற குளுமை, மலையை போன்ற உறுதி, அமைதியும் ஆனந்தமும் நிறைந்தது. இப்போ ஆன்மாவுடைய இயல்பான குணமே என்ன அப்படின்னு சொன்னால் அமைதி தான். அதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூட, கொஞ்சம் அமைதியாக நான் அமைதியை ஃபீல் பண்ணுறேன். அமைதியை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மனசாந்தி எப்படி கிடைக்கும் பக்கமாக இந்த புத்தகம் இதனுடைய விலை வந்து ₹15 தான். இதில் வந்து தீய குணம் இருக்குல்ல மனிதன், இந்த தீய குணம் உள்ள மனிதனை யாருக்குமே பிடிக்காது. நீங்கள் பிடிக்காத குணம் எவ்வளோ சொல்லுவோம். அப்படிப்பட்ட தீய குணங்களை வந்து நீக்குவது எப்படி அப்படின்னு இப்போ காந்திஜி சொல்லுவாரு, தீயவைகளை பார்க்காதே, தீயவைகளை பேசாதே, தீயவைகளை கேட்காதே, தீயவைகளை எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு பொம்மையை வச்சு சொல்லுவாங்க. அப்போ மனிதன் இருக்கக்கூடிய இந்த தீய குணங்களை எல்லாம் வந்து நீக்குவது, எளிமையாக நீக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கு. இது வந்து வைர வாழ்வு. அன்பு, ஞானம், தூய்மை, அமைதி, சக்தி, இரக்கம், ஆனந்தம், இது மாதிரியான நல்ல குணங்கள், சக்திகளை எல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து வைரம் போல ஜொலிக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து பார்த்தா கல்வி அறிவு இருக்குது,
அறிவியலினுடைய சக்தி இருக்குது, பொருளாதாரத்தினுடைய சக்தி இருக்குது, பதவியினுடைய அரச பதவியினுடைய சக்தி இருக்குது, மதங்களுடைய சக்தி இருக்குது, தேகபலத்தினுடைய சக்தி இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட உயர்ந்த சக்தி எது அப்படின்னு சொன்னால் அமைதி என்பதுடைய சக்தி. அப்போ அந்த அமைதியை வந்து வாழ்க்கையில் கொண்டு வந்து வைர வாழ்வு எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயம். அடுத்தது வந்து கர்மத்தினுடைய விளைவு. கர்மத்தின் விளைவு நியூட்டனுடைய தேர்ட் லா சொல்லுவாங்க, எவரி ஆக்ஷன் வில் கெட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் எதிர் விளைவுகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய இது. அதுதான் கர்மத்தினுடைய விளைவு அப்படின்னு நம்ம செய்வோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உதவி மனப்பான்மையோட எல்லாருக்கும் உதவுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணி விடுவாங்க. சில பேர் ஊசி போல இணைப்பு வேலையை செய்வாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு இல்லையா? சில பேர் வந்து மற்றவங்களுடைய நற்குணங்களே பார்ப்பாங்க. ரோஜாவில் இருக்கக்கூடிய நறுமணத்தையும் அழகையும் தான் நம்ம ரசிக்கிறோம். அதனுடைய முள்ளை பார்த்தோம்னா நமக்கு ரோஜா பிடிக்காம போயிடும். ஸோ அதுபோல் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்மத்தினுடைய விளைவுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அபகாரிக்கும் கூட உபகாரம் வந்து செய்வோம். ஆகவே இது வந்து நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள்னால என்ன நன்மை தீமைகள் விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறதுடைய விவரம். இந்த அமைதி புரட்சின்னு இருக்கு இல்லையா, ராஜயோகத்தின் மூலம் அமைதி புரட்சி. அந்த ராஜயோகம் தான் எல்லாருமே ராஜயோகம் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தலைப்புக்கு ஏற்றது அதை பற்றி ஒரு விரிவான ஒரு கருத்துரை இன்னைக்கு சொல்கிறாங்க. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அமைதியினுடைய புரட்சி, ஏன்னா நீங்கள் உலகத்தில் வந்து அமைதியற்ற சூழ்நிலை எல்லா இடத்துலையும் காணப்படுது இல்லையா? அந்த அமைதியை வந்து எப்படி கொண்டுட்டு வர முடியும்? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, மதங்கள் இருக்குது. இப்போ மதங்களால் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும், பிளவையும் ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், சீக்கியர், கிறிஸ்தவர், இந்த மாதிரி பல்வேறு மதங்கள் இருக்கிறாங்க. பல்வேறு மொழியை பேசக்கூடியவங்க இருக்காங்க. பல்வேறு அரசியல் பிரிவை சேர்ந்தவங்க இருக்காங்க. கம்யூனிசம், முதலாளித்துவம், ஜனநாயகம், பல்வேறு பிரிவுகளை பற்றி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி மக்கள்கிட்ட வந்து அந்யோன்யத்தையும் நட்பையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அமைதி வேணும். அந்த அமைதி எங்கே கிடைக்குது அப்படின்னா யோகா, தியானம் மூலமாக அந்த அமைதியை நிச்சயமாக கொண்டு வர முடியும். அதன் போல் வந்து ஒரு புரட்சியை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே முக்கியமாக நம்ம சொல்லலாம். இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு சிலையிடையும் இது வந்து ஒரு பார்வையாளராக கடந்து விட்டோம்னா இவ்வளோ தகவல் தெரியாது. இந்த பதிப்பகத்தில் இவ்வளோ தகவல் ஒவ்வொரு இதுலேயும் இந்த காட்சிப்படுத்திருக்கிறீங்க. இது பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் விளக்கி சொல்லும் போது நிறைய தகவல் போய் செய்யும். அதேமாதிரி யோகத்தினுடைய முக்கியத்துவம், இந்த மன அமைதியை பற்றியும் நீங்கள் நிறையா இலவசமாக வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. அந்த வகுப்பு எடுக்கிறதுல அது எப்போ நேரம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எப்போ எல்லாம் பண்ணுறீங்க? பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அவங்களுக்கு பள்ளிகளெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வகுப்பு வச்சுருக்குறாங்க. இதேமாரி உங்களை ஒரு 5000 பண்ணி ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் ஒரு மணி நேரம் இதேமாரி ஒரு பயிற்சியாளர்களை கொண்டு ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் நீதிநெறி கல்வியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இப்போ உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவு வருது மாணவர்களால் இப்போ உள்ள வழிகளை. இப்போ இதேமாரி ஒரு பயிற்சியை ஒவ்வொரு பாடத்திட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்களா? இது கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுத்துருக்குறீங்களா? இது வந்து உலகங்களும் அது தமிழ்நாட்டில் உள்ள பாடத்திட்டத்தில் நம்ம ஒரு இதாக வச்சு கொண்டு வர்றதுக்கு இது பண்ணலாம். யோகாவெல்லாம் கொண்டு வர்றாங்க. இதேமாரி இந்த தியானத்துக்கெல்லாம் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதேமாரி இந்த தமிழ்நாடு அரசு இந்த கல்வி திட்டத்தில் இதேமாரி ஒரு பயிற்சி எடுத்தால் இந்த விளையாட்டுக்கு எப்படி நேரம் வச்சாங்களோ அதேமாரி இது ஒரு பயிற்சி, இலவச பயிற்சி எடுத்து இந்த பயிற்சியாளர்களை வச்சு ஒவ்வொரு மாதமும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒரு பயிற்சியாக கொண்டு வந்தாங்கன்னா இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு கல்வியில் வந்து அவங்களோட வந்து சிந்தனை வந்து வளப்படும். நல்ல அந்த போட்டி பொறாமை இல்லாமல் நல்ல படிப்பில் நல்ல கவனம் செலுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்னென்ன பயிற்சி கொடுக்குறீங்க? அது மாணவர்கள் வந்தால் எப்படி வந்து இந்த பயிற்சிக்கு வர முடியும்? பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்வு நேரத்தில் மதுரை இந்த மாதிரி
நினைவாற்றல் எப்படி அதிகரிப்பது எப்படி, மனதை ஒருமுகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது அதுக்கான பயிற்சிகள்லாம் நடந்துட்டு வருது. இது தவிர இளைஞர்கள் மேம்பாட்டுக்கான எக்ஸிபிஷன் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. கல்வித்துறைக்கான ஒரு இதுவே இருக்குது, பிரம்மகுமாரிகள் எஜுகேஷன் விங் அப்படின்னு இருக்குது. அதன் மூலமாக வந்து நிறைய கல்வித்துறையில் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. பிரம்மகுமாரிகளுடைய இந்த சப்ஜெக்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சப்ஜெக்டாகவே பிஜி டிப்ளமோ இந்த மாதிரி இருக்குது. MBA கோர்ஸு எல்லாமே இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 யூனிவர்சிட்டிகளில் இந்த பாடத்திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. ரொம்ப நன்றிங்க, நல்ல தகவல். இது வந்து கல்வியிலையும் இந்த பல்கலைக்கழக அளவில் இந்த ஒரு பாடத்திட்டமாக இருக்குங்கிறது இது மூலமாக தெரிய வருது. இந்த அரங்கத்துக்கு வந்தபோது நல்லாயிருக்கு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த மூவருக்கும் நன்றி.